ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், துணி காய போட மேலே வந்தோம் பார்த்துக்கோங்க. எப்போவுமே பாருங்கள் இந்த இடத்துல கிளிப்பு டப்பா வைப்பேன், இது வேறு டப்பா. அதே மாதிரி இதில் வச்சுட்டு இதிலேருந்து எடுத்து துணி காய போட்டுட்டு இருந்தேன். நல்ல ஒரு காற்று அடித்து பாருங்கள், கிளிப்பு இங்கேருந்து டக்குன்னு அங்கிட்டு பறந்து போச்சு. நானும் இந்த ஸ்டெப்பில் தான் கிடக்கும் அப்படின்னு நினச்சி இங்கே பார்த்தா ஸ்டெப்பில் காணும். அதுக்கப்புறம் எங்கட போச்சு டப்பையை காணுன்னு சேருது. அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த விலையில் பார்த்தா பாருங்களேன், கிளிப்பு அவ்வளோ அப்படி எங்கே செதறி கிடக்கு வருங்க. தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. இங்கேருந்து காற்றடிச்சு அந்த இடத்துல கொண்டு போய் போட்டிருக்கு பாருங்க கிளிப் அவ்வளோத்தையும். சொல்லுவாங்கல்ல ஆடி மாதத்தில் காற்றடிச்சு ஆமாம் இன்னும் வேண்டாம் பாம்பு. அண்ணா அங்க இருக்கு. சொல்லுவாங்கல்ல ஆடி மாதத்தில் என்ன காற்றடிச்சு அம்மிக்கல் கூட நகருமா பறக்குமா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்கு பாருங்க. கிளிப் அவ்வளோ விலையில கிடக்கு. சரி அதை எடுக்கலான்னு பார்த்தேன், இறங்கிட்டு திரும்ப ஏறது கஷ்டமாக இருக்குமோ, சரி நீ அதில் வேலைக்கு போகணுமா, சரி வந்து தம்பி சாயந்தரம் வந்து எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். அவ்வளோதான். அப்புறம் இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காற்று அடிக்கிறதா மொட்டை மல்ல நம்மளையும் காற்று கொண்டு வரும் போல் அந்த அளவுக்கு காற்று அடிக்குது.